காமராசரின் 124வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு முதலமைச்சர் விஜய் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர், மாநிலங்களவை எம்பி பிரவீன் சக்கரவர்த்தி, அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். என் வயிற்றில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன் ஜாலியாக. காமராசரின் 124வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு முதலமைச்சர் விஜய் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர், மாநிலங்களவை எம்பி பிரவீன் சக்கரவர்த்தி, அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். முன்னதாக முதலமைச்சர் வெளியிட்ட பதிவில், மக்கள் நலனுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த காமராசரின் அடிச்சுவட்டில் நாமும் பயணித்து பலமான தமிழ்நாட்டை உருவாக்க உறுதியேற்போம் என்று குறிப்பிட்டுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜய் தலைமையில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை செயல்பாடுகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, நிதியமைச்சர் மரிய வில்சன் மற்றும் துறை சார்ந்த உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதில் தமிழ்நாட்டில் சர்வதேச தரத்திலான விளையாட்டு கட்டமைப்புகளை உருவாக்குவது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. 40 லட்சம் பள்ளி மாணவர்களுக்கு சத்துணவு வழங்கும் திட்டத்தில் புதிய வகை உணவுகளை சேர்த்து முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். செப்டம்பர் முதல் 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம் செய்யப்பட உள்ள நிலையில் சத்துணவு தரத்தை மேம்படுத்த உத்தரவிட்டுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சி நிர்வாகிகளுடன் 3ஆம் கட்ட ஆலோசனையை ஜூலை 20ஆம் தேதி முதல் தொடங்குகிறார். ஏற்கனவே 2 கட்டங்களாக ஆலோசனை நடத்திய நிலையில் ஜூலை 20 முதல் 25ஆம் தேதி வரை இந்த கூட்டங்கள் நடைபெறவுள்ளன. நாகர்கோவில் சிறையில் கைதி சபரிவர்மன் உயிரிழந்த வழக்கில் சிறை தலைமை வார்டன் ஜெகன் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். குட்கா பொருட்கள் விற்பனை செய்ததாக சபரிவர்மன் என்பவர் நாகர்கோவில் கிளை சிறையில் விசாரணை கைதியாக அடைக்கப்பட்டிருந்த போது திடீரென உயிரிழந்தார். சபரிவர்மனின் உடலில் கை, கால்கள், நெஞ்சு பகுதி என 19 இடங்களில் காயம் இருந்தது உடற்குறாய்வில் தெரியவந்தது. இதையடுத்து அவர் கடுமையாக தாக்கப்பட்டு உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது. நாகர்கோவிலில் நடந்துள்ள கைதி சபரிவர்மனின் உயிரிழப்பு விவகாரத்தில் தவறு செய்தவர்கள் மீது தமிழ்நாடு அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். கைதி சபரிவர்மன் உயிரிழப்பு போன்று அத்துமீறல் படுகொலைகள் அச்சத்தை ஏற்படுத்துவதாக குறிப்பிட்டார். நாகர்கோவில் குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சட்டம் மற்றும் சிறைத்துறை அமைச்சர் சி.டி.ஆர். நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். காவல் மரணம் போன்ற குற்ற சம்பவங்களை முதலமைச்சர் விஜய் ஒருபோதும் ஏற்க மாட்டார் என்றும் தாவேக அரசு தவறு செய்தவர்களை காப்பாற்றாது என்றும் கூறியுள்ளார். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் 9 பேருக்கும் தூக்கு தண்டனை வழங்கிய தீர்ப்பை உறுதிப்படுத்த கோரிய வழக்கில் சிறையில் உள்ள காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் வரும் 27ஆம் தேதி நேரில் வந்து வாதங்களை முன்வைக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு அனுமதி அளித்துள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றிய உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திமுக அரசு தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு மனுவை தாவேக அரசு திரும்பப் பெற்றுள்ளது. தொடர்ந்து ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு விசாரணை சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டுவது உறுதி செய்யப்பட்டது. தான் எந்த குற்றமும் செய்யாதவன் எனவும் அரசு திட்டமிட்டு இதில் என்னை சிக்க வைத்துள்ளது எனவும் திமுக முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு தெரிவித்திருக்கிறார். கடந்த திமுக ஆட்சிக் காலத்தில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த ஏவாவேலு நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் ஒதுக்கீட்டில் முறைகேடு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. சென்னை ஆலந்தூரில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை தலைமை அலுவலகத்தில் ஆஜரான ஏவாவேலுவிடம் 5 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி அருகே வெறிநாய்கள் கடித்ததில் 600 நாட்டுக்கோழி குஞ்சுகள் உயிரிழந்தன. குமரபாளையத்தில் கணேசன் என்பவருக்கு சொந்தமான நாட்டுக்கோழி பண்ணையில் இரவு புகுந்த வெறிநாய்கள் அங்கிருந்த கோழி குஞ்சுகளை கடித்து சிதறின.
இதில் 600க்கும் மேற்பட்ட கோழி குஞ்சுகள் உயிரிழந்துள்ளது. அரசு ஊழியர்கள் யாராவது லஞ்சம் கோரினால் பொதுமக்கள் புகார் அளிப்பதற்கு வாட்ஸ்அப் எண் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அனைத்து அரசு துறை அதிகாரிகளுக்கும் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் தலைமைச் செயலாளர் சாய்குமார் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அதில் அரசு ஊழியர்கள் யாராவது லஞ்சம் கோரினால் பொதுமக்கள் இனி 9498180936 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு செய்தி அனுப்பி நேரடியாக புகார் அளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையின் புகழ்பெற்ற அண்ணாநகர் ரவுண்டானாவுக்கு புதுப்பொலிவு தரும் வகையில் மாநகராட்சி அதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது. ரவுண்டானாவை பசுமையாக்கி மேலும் புதுப்பொலிவு தரும் வகையில் விளக்குகள் பொருத்தும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. நீரூற்று, கடிகார கோபுரத்தை உள்ளிட்டவற்றை மேலும் அழகுபடுத்தும் பொருட்டு அதற்கான பணிகளும் தொடங்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் காமராஜர் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக மாணவன் ஒருவன் காமராஜர் படத்தை மதிய உணவு தட்டில் வரைந்து அசத்தியுள்ளார். அரசு நடுநிலைப் பள்ளியில் ஆசிரியரின் வழிகாட்டலின்படி 8ஆம் வகுப்பு மாணவன் ஷாம் மதிய உணவு வாங்கிய தட்டின் கீழ் மார்க்கரை வைத்து 5 நிமிடங்களுக்குள் காமராஜரின் படத்தை வரைந்து அசத்தியுள்ளார். சென்னை காரப்பாக்கத்தில் விடுதி வாசலில் கோலம் போட்டுக் கொண்டிருந்த சிறுமியை கடத்தி சென்ற நபரை போலீசார் கைது செய்தனர். தாத்தா பாட்டியுடன் வசித்து வந்த சிறுமி காலை விடுதி வாசலில் கோலம் போட்டுக் கொண்டிருந்த போது அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் சிறுமியை வாகனத்தில் கடத்தி சென்றுள்ளார். போலீசார் அப்பகுதியில் உள்ள கேமராக்களை ஆய்வு செய்து திருப்பத்தூரை சேர்ந்த சிங்காரவேலன் என்பவரை கைது செய்து சிறுமியை மீட்டனர். சென்னையில் முதலமைச்சர் விஜயை சந்தித்தார் கேரள உள்துறை அமைச்சர் ரமேஷ் சென்னிதாலா. கேரள அரசின் ஆபரேஷன் டூஃபானில் போதைப்பொருள் நெட்வொர்க்குகளை கூட்டு நடவடிக்கை மூலம் முறியடிப்பது குறித்து இருவரும் ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ரமேஷ் சென்னிதாலா ஆபரேஷன் டூஃபானுக்கு முழு ஒத்துழைப்பு தருவதாக முதலமைச்சர் விஜய் உறுதியளித்துள்ளதாக தெரிவித்தார். வாக்காளர்களுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்க கூப்பன் கொடுத்து முறைகேடு செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் விஜயபாஸ்கர் மற்றும் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வாக்காளர்களுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்க கூப்பன் தந்து முறைகேடு செய்ததாக விஜயபாஸ்கருக்கு எதிராக திமுக வேட்பாளர் மனு தாக்கல் செய்தார். பரப்புரையின் போது வாக்காளர்களுக்கு 10,000 ரூபாய் மதிப்பிலான கூப்பன்களை விஜயபாஸ்கர் தரப்பு விநியோகித்ததாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜினாமா செய்த அதிமுக எம்எல்ஏக்கள் 50 கோடி ரூபாய் வரை வாங்கிக் கொண்டு தாவேக்காவில் சேர்ந்துள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் குற்றஞ்சாட்டியுள்ளார். திண்டுக்கல்லில் உரையாற்றிய அவர், ராஜினாமா செய்தவர்கள் திரும்பவும் ஓட்டு கேட்டு வந்தால் கையில் எது கிடைத்தாலும் எடுத்து அடிக்க வேண்டும் என்று கூறினார். நிர்வாகி ஒருவரின் செல்போன் ஒலியால் கோபமடைந்த திண்டுக்கல் சீனிவாசன், யோ உனக்கு காதலி இருக்கா என்று கேட்டார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே திருமணமான பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படும் தாவேக ஒன்றிய செயலாளர் ரமேஷை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதையடுத்து குளித்தலை காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட உறவினர்கள் ரமேஷை பார்க்க வேண்டும் என கூறி காவல் ஆய்வாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ரமேஷின் உறவினர்கள் சுமார் 20க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் வரைபடங்கள், விநியோகஸ்தர்களின் விவரங்கள் உள்ளிட்ட தகவல்கள் அடங்கிய ரகசிய கோப்புகள் டாட் வெப்பில் இணையத்தில் கசியவிடப்பட்டுள்ளன. ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான 8,58,000 கோப்புகள் வெளியாகியுள்ள நிலையில் அதில் கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்கு சொந்தமான 19,000 ரகசிய கோப்புகள் உள்ளன என்பது அடையாளம் காணப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே திருமணத்திற்கு மறுத்த தாய்மாமன் மகளை அரிவாளால் வெட்டிய இளைஞர் யுவராஜ் தடுக்க சென்ற பெண்ணின் தாயை வெட்டி கொலை செய்தார். பின்னர் போலீசாரிடம் சரணடைந்தார். சிவகங்கையில் பள்ளி வகுப்பறையில் 12ஆம் வகுப்பு மாணவன் சஞ்சய் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முன்விரோதம் காரணமாக சக மாணவர்கள் சஞ்சய் பிரசாத்தின் நெஞ்சு, முதுகு உள்ளிட்ட இடங்களில் கத்தியால் குத்தியதாக தெரிகிறது. இதில் படுகாயமடைந்த மாணவன் சிவகங்கை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பாலியல் வழக்கில் தலைமறைவாக இருந்த பிரபல கபடி பயிற்சியாளர் ராஜுவை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். சென்னை கண்ணகி நகரை சேர்ந்த கபடி பயிற்சியாளர் ராஜு சிறுமிக்கு 3 முறை பாலியல் தொல்லை அளித்ததாக அவரது உறவினர் செம்மஞ்சேரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர். இந்த நிலையில் தலைமறைவாக
கொடைக்கானலில் பதுங்கியிருந்த ராஜுவை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். சென்னை கோட்டூர்புரத்தில் நாய்க்கடிக்கு உரிய சிகிச்சை பெறாமல் இருந்ததால் கூலி தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த டைல்ஸ் ஒட்டும் தொழிலாளி முருகன் 2 நாட்களுக்கு முன்பு மது வாங்க டாஸ்மாக் கடைக்கு சென்றபோது அவரை திருநாய் ஒன்று கடித்தது. நாய்க்கடிக்கு முறையாக சிகிச்சை பெறாததால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட அவர் வலிப்பு வந்து மயக்கமடைந்த நிலையில் உயிரிழந்தார். வடசென்னை எண்ணூர் பகுதியில் 13 வயது சிறுவனுக்கு காலில் ஏற்பட்ட சிறிய பிரச்சினைக்கு சிகிச்சை பெற்ற நிலையில் மருத்துவமனை அளித்த தவறான சிகிச்சையால் பாதிப்பு தீவிரமடைந்ததாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னையில் மருத்துவரின் வீட்டில் இருந்து 40 கட்டுகள் கொண்ட கருப்பு தாள்களை போலீசார் கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். தனியார் மருத்துவமனையில் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணராக பணியாற்றும் மருத்துவர் சித்தார்த் கோஷா என்பவரின் வீடு 7 மாதங்களாக பூட்டியிருந்தது. அந்த வீட்டில் சோதனை மேற்கொண்ட போலீசார் 40 கட்டுகள் கொண்ட கருப்பு நிற தாள்களை பறிமுதல் செய்தனர். சென்னை கொருக்குப்பேட்டை பேசின் பிரிட்ஜ் இடையே இயக்கப்படும் மின்சார ரயில்களில் வாசலில் அமர்ந்து பயணம் செய்யும் பயணிகளை குறிவைத்து செல்போன்களை பறித்து வந்த திருடனை ரயில்வே போலீசார் கைது செய்தனர். ரயில் மெதுவாக செல்லும் நேரத்தை பயன்படுத்தி செல்போன்களை பறித்து தப்பி செல்வதை வழக்கமாக கொண்டிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் நள்ளிரவில் 5 மணி நேரத்திற்கு மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இரவு 9 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை சுமார் 5 மணி நேரம் மின்சாரம் தடைப்பட்டது. தொடர்ச்சியான மின்வெட்டால் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் தூக்கமின்றி மிகவும் சிரமப்பட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் தொடர்ந்து ஏற்படும் மின்வெட்டை கண்டித்து மின்சார வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் குருமாம்பேட்டில் உள்ள மருந்து தொழிற்சாலையில் அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது இமாச்சல பிரதேசத்தில் உள்ள பிரபல நிறுவனங்களின் பெயரில் போலியாக தயாரிக்கப்பட்ட ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான வலி நிவாரணி மற்றும் நரம்பியல் மருந்துகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதையடுத்து தொழிற்சாலையின் உரிமையாளர் பிரபாகரன் கைது செய்யப்பட்டு ஆலையும் சீல் வைக்கப்பட்டது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் அமலுக்கு வந்ததைத் தொடர்ந்து கடந்த நாட்களில் 8 முதல் 12% இருந்த வரி தற்போது முழுவதுமாக நீக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து கரூரில் இருந்து வீட்டு ஜவுளி துணிகள் ஏற்றுமதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. கேரளாவில் இருந்து முல்லை பெரியாறு அணைக்கு வரும் தண்ணீரில் கழிவுநீர் கலப்பு குறித்து புகாரை அடுத்து கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகநாத் மிஸ்ரா அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சுத்தமான தண்ணீரை தமிழக மக்களுக்கு சென்று சேர வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளதாகவும் இந்த கழிவுநீர் கலப்பதை தடுத்து நிறுத்த தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்தார். உலக பாரம்பரிய அந்தஸ்து பெற்ற ஊட்டி மலை ரயிலின் 21வது ஆண்டு தொடக்க விழா நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையங்களில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. நீலகிரி மலை ரயிலுக்கு கடந்த 2005ஆம் ஆண்டு ஜூலை 15 அன்று யுனெஸ்கோ அமைப்பு பாரம்பரிய அந்தஸ்தை வழங்கியது. இதனை முன்னிட்டு மலை ரயில் ரத அறக்கட்டளையினர் சுற்றுலா பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரிலிருந்து தமிழகத்தை சேர்ந்த விவசாய அமைப்புகள் கர்நாடகா நோக்கி சென்ற நிலையில் இஎஸ்ஐ மருத்துவமனை அருகே தமிழக போலீசாரால் விவசாயிகள் தடுத்து நிறுத்தப்பட்டனர். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயா கண்ணு தமிழகத்திற்கு தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடக அரசு மீது நஷ்டஈடு கேட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே மனைவி இறந்த துக்கம் தாங்காமல் அவரது கணவரும் அடுத்த சில மணி நேரங்களிலேயே உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. மனைவியின் மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் மனவேதனையில் இருந்த கணவர் பொன்னையாவும் அடுத்த சில மணி நேரங்களிலேயே உயிரிழந்தார். கோவை மாவட்டம் ஆனைமலை அருகே உள்ள ஆழியார் கவியருவிக்கு 4 மாதங்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் செல்ல மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதையடுத்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் கவியருவிக்கு வருகை தந்து அருவியில் ஆனந்த குளியலிட்டு இயற்கை அழகை ரசித்து மகிழ்ந்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உரிய அனுமதியின்றி இயங்கிய சாயப்பட்டறைகளுக்கு சீல் வைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து விசைத்தறி தொழிலாளர்கள் 2ஆம் நாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் விசைத்தறி தொழிலுக்கு தேவையான நூல் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது.
சென்னை கண்ணகி நகர் எழில் நகரில் கஞ்சா போதை தகராறில் ஈடுபடும் இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கண்ணகி நகர் எழில் நகர் பகுதியில் உள்ள தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு பகுதியில் இளைஞர்கள் சிலர் கஞ்சா மற்றும் போதை ஊசிகளை பயன்படுத்திவிட்டு அப்பகுதியினருக்கு இடையூறு அளித்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே கடந்த 20 ஆண்டுகளாக சீரமைக்கப்படாத சாலையை உடனே புதுப்பித்து தர அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசூர் மற்றும் பாரூர் கிராமங்களை இணைப்பு மற்றும் திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலைகளை இணைக்கும் முக்கிய தார் சாலையானது பராமரிப்பு இன்றி சிதலமடைந்து காணப்பட்டுள்ளது. பெருந்தலைவர் காமராசரின் 124வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு விருதுநகரில் அவர் வாழ்ந்த இல்லத்தில் உள்ள அன்னாரது உருவ சிலைக்கு அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கௌதம் கோயல் மலர் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார். சென்னை மதுரவாயல் பகுதியில் கஞ்சா போதையில் இருந்ததாக கூறப்படும் ரவுடி கும்பல் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் பொதுமக்களை துரத்தி வெட்ட முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கும்பலின் அட்டகாசத்தால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் சிதறி ஓடியதாக கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்பான காட்சிகள் அருகில் இருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ளன. திருச்சியில் குடும்ப தகராறில் மனைவியை மருத்துவமனையில் கணவன் குத்தி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தீரன் நகரை சேர்ந்த சம்பத்குமார் பீடாக்கடை நடத்தி வருகிறார். அவருக்கு மதிய உணவு கொடுப்பதில் தாமதமானதால் வீட்டிற்கு சென்று மனைவி கவிதாவிடம் வாக்குவாதம் செய்துள்ளார். அப்போது ஆத்திரத்தில் மனைவியை தாக்கியதில் அவர் படுகாயமடைந்தார். இதனையடுத்து அவரது பெற்றோர் கவிதாவை மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அங்கு வந்த சம்பத்குமார் கூர்மையான ஆயுதத்தால் குத்தியதில் கவிதா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த உறையூர் போலீசார் சம்பத்குமாரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக பகுதியில் ஆசனூர் மலைப்பாதைகளில் சிறுத்தை ஒன்று உலா வரும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஒய்யாரமாய் சாலையோரம் நடந்து செல்லும் அந்த சிறுத்தையை பார்த்து பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர். வனப்பகுதி சாலைகளில் வன விலங்குகள் நடமாடுவதால் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் வாழை மரங்களை சேதப்படுத்திய காட்டு யானை வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய காட்டு யானை ஒன்று கிருஷ்ணாபுரம் கிராமத்திற்குள் நுழைந்து அப்பகுதியில் உள்ள விவசாய தோட்டங்களில் விளைவிக்கப்பட்டுள்ள வாழை மற்றும் காய்கறி பயிர்களை சேதப்படுத்தியது. வனத்துறையினர் காட்டு யானையை சைரன் ஒலி எழுப்பி வனப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் இருந்து உதகை செல்லும் பழைய அருவங்காடு சாலையில் உணவு தேடி கரடி உலா வந்த கரடி முகப்பு விளக்கை எறிவிட்டபடி வந்த காரை கண்டதும் வாகனத்தின் முன்பாக வேகமாக ஓடியது. கார் ஓட்டுநரும் கரடியின் பின்னாலே வாகனத்தை மெதுவாக இயக்கி வந்த நிலையில் சிறிது தூரம் சாலையில் ஓடிய கரடி அருகே இருந்த செடிகளுக்குள் ஓடி மறைத்தது. குழந்தைகளை தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்துவது சரியா என்பது குறித்து ஆய்வு செய்யப்படும் என தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தேர்தல் ஆணையம் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் சமூக வலைதளங்களின் வாயிலாக குழந்தைகளை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்துவது தொடர்பாக ஆய்வு செய்து தேவைப்பட்டால் அது தொடர்பாக பிரத்யேகமாக விதிகள் வகுக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இதனையடுத்து வழக்கு விசாரணை ஜூலை 22ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் 17ஆம் தேதி வரை வெப்ப அலை வீசும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. 2 டிகிரி செல்சியஸ் முதல் அதிகபட்சமாக 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் நாளை முதல் பரவலாக மழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜூலை 17ஆம் தேதி மாலை அல்லது இரவு முதல் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையின் சில பகுதிகளில் விடுவிட்டு இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவும் என்றும் வானிலை மையம் கணித்துள்ளது. பிரதமர் மோடி நியூசிலாந்து பயணத்தில் பேசியதாக வந்த போலி வீடியோ ஒன்றை அரசு செய்தி ஊடகமான பிரஸ் இன்ஃபர்மேஷன் குழு கண்டுபிடித்துள்ளது. நியூசிலாந்தில் பேசிய மோடி இந்தியாதான் மாட்டிறைச்சி ஏற்றுமதியில் முன்னிலையில் உள்ள நாடு என்று கூறியதாக சமூக ஊடகங்களில் போலி வீடியோ பரவி வந்தது. இதனை சரிபார்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த வீடியோ போலி என்று கண்டறியப்பட்டுள்ளது.
இந்தியா இங்கிலாந்து இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது. இதனால் இந்தியாவில் வர்த்தகம் பொருளாதாரத் துறையில் மேம்பாடு ஏற்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் இருந்து ஜவுளி, நகைகள், ரத்தினங்கள், காலணிகள், பிளாஸ்டிக் பொருட்கள் மீதான சுங்க வரியை ரத்து செய்துள்ளது. பிரிட்டன் அரசு அதேபோன்று பிரிட்டனில் இருந்து இறக்குமதியாகும் சாக்லேட் உள்ளிட்ட பொருட்களுக்கு வரி நீக்கப்படுவதால் விலை குறையும் என்று கூறப்படுகிறது. மும்பையில் தொடரும் கனமழையால் மழைக்கால நோய்கள் பரவி வருவதாகவும் 2இல் ஒருவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பரவி வரும் வைரஸ் காய்ச்சலால் மருத்துவமனைகளில் மக்கள் கூட்டம் பெருகியிருப்பதாகவும் மழைக்கால நோய்களுக்கான சிகிச்சைகள் அதிகளவில் வழங்கப்படுவதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். கனமழையால் சாலைகளில் முழங்கால் அளவு நீரில் நடக்கும்போது உடல்நலம் பாதிப்பு ஏற்பட்டால் மருத்துவ ஆலோசனை பெறவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆங்கிலத்தை இந்தியாவின் பூர்வீக மொழியாக கருத முடியுமா என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. 6 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் 3 மொழிகளை கற்க வேண்டும் என சிபிஎஸ்இ வெளியிட்ட சுற்றறிக்கைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. 5 மாநிலங்களில் அதிகாரப்பூர்வ தொடர்பு மொழியாக இருக்கும் ஆங்கிலத்தை இந்தியாவின் பூர்வீக மொழியாக கருதக்கூடாதா என்று கேள்வி எழுப்பினார். மணிப்பூரில் உள்ள அஸ்ஸாம் ரைபிள்ஸ் முகாம் மீது தாக்குதல் நடத்திய வன்முறை கும்பல் அங்கிருந்த பொருட்களையும் 3 வாகனங்களையும் தீ வைத்து கொளுத்தியது. நாகா படைகளுக்கும் அஸ்ஸாம் ரைபிள்ஸ் படைக்கும் இடையே கடந்த 2 நாட்களாக நீடித்த மோதலில் வன்முறை உச்சத்தை அடைந்தது. ஓக்லாங் எல்லைப் பகுதியில் இருந்து அஸ்ஸாம் ரைபிள்ஸ் படைகளை திரும்பப் பெற கோரி பெரும் திரளாக வந்த கும்பல் வன்முறை தாக்குதல் நடத்தியது. அயோத்தி ராமர் கோவில் காணிக்கைகள் முறைகேடு செய்யப்பட்ட வழக்கின் விசாரணையை 48 மணி நேரத்திற்குள் உத்தரப்பிரதேச அரசிடம் ஒப்படைக்க உள்ளதாக சிறப்பு புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜூலை 1 முதல் 15 நாட்களுக்கு சிறப்பு புலனாய்வு குழுவுக்கான கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீட்டிக்கப்பட வாய்ப்பு இல்லை என்பதால் அறிக்கையை தாக்கல் செய்ய உள்ளது. தெலுங்கானா மாநிலத்தில் வருமானத்திற்கு அதிகமாக 100 கோடி ரூபாய் சொத்து சேர்த்த பொறியாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஹைதராபாத் மெட்ரோபாலிட்டன் வளர்ச்சி ஆணையத்தின் தலைமை பொறியாளர் ரவீந்திரன் என்பவர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக புகார் எழுந்ததை அடுத்து அவருக்கு தொடர்புடைய இடங்களில் தெலுங்கானா மாநில லஞ்ச ஒழிப்பு பிரிவு போலீசார் சோதனை நடத்தினர். குஜராத்தில் நவசாரி மாவட்ட கிராமத்தில் உள்ள உணவகத்தின் அருகே திறந்தவெளியில் கட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த 3 தொழிலாளிகளை சிறுத்தை தாக்கியது. அப்போது அங்கு காவலுக்கு வைக்கப்பட்டிருந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் வளர்ப்பு நாய் சிறுத்தையோடு போராடி 3 பேரை உயிரை காப்பாற்றி சிறுத்தையை விரட்டியடித்து உயிர் இழந்துவிட்டது. வெளிநாடுகளில் தொழிலாளர்களிடம் கட்டாய வேலை வாங்கி சுரண்டி உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை இறக்குமதி செய்ய இந்தியா தடை விதித்துள்ளது. வெளிநாட்டில் வர்த்தக கொள்கையை கடினமாக்கி அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது 30 நாட்களில் ஆய்வு நடத்தப்படும் என்றும் அந்த பொருட்கள் வெளிநாடுகளில் கட்டாய உழைப்பு சுரண்டலுடன் உற்பத்தி செய்யப்பட்டிருந்தால் தடை விதிக்கப்படும் என்றும் புதிய கொள்கை வகுக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்க அமெரிக்கா வழங்கிய அனுமதி கடந்த மாதமே காலாவதியானதை அடுத்து ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்ய தடையை அறிவித்துள்ளது அமெரிக்கா. ரஷ்யாவிடம் அதிகளவில் கச்சா எண்ணெய் வாங்கும் சீனா மற்றும் இந்தியாவுக்கு 500% சுங்க வரியை அறிவித்த அதிபர் ட்ரம்ப் பிறகு அதனை 100%ஆக குறைத்துவிட்டதாக அறிவித்துள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல்களுக்கு விதிக்கப்பட்ட 20% வரியை ரத்து செய்தார் அதிபர் ட்ரம்ப். வளைகுடா நாடுகளுடன் வர்த்தக முதலீடுகளை அதிகரிக்க ஹார்முஸ் வரி விதிப்பு ரத்து செய்யப்படுவதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. தமிழ் சினிமாவில் இப்போது முன்பு போல் புராண படங்கள் வருவதில்லை என்றாலும் கடவுளின் அவதாரம் குறித்த படங்கள் கிராபிக்ஸ் துணையோடு வெளியாகின்றது. இந்நிலையில் முருகன் தமிழ் கடவுள் அல்ல, இமயத்தில் வசித்த சிவபெருமானின் மகன் என்று சர்ச்சை எழுந்தது. இதற்கு பதில் கூறும் வகையில் தமிழ் திரையுலகும் களமிறங்கியுள்ளது. தனுஷ் நடிக்கும் தமிழ் முருகன் என்ற படம் தயாரிக்கப்பட்டு வருகிறது. அதேபோன்று சிவகார்த்திகேயன் நடிப்பில் சேயோன் என்ற படமும் முருகனை அடிப்படையாக கொண்டு உருவாகி வருகிறது. முதல்வர் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் ஜூலை 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் என படக்குழு அறிவித்துள்ளது. வினோ இயக்கத்தில் நடிகர்கள் விஜய், பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு நடிப்பில் உருவாகியுள்ள படம் ஜனநாயகன். ஒரு வழியாக மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம் ஜனநாயகன் படத்திற்கு ஏ சான்றிதழ் வழங்கியதைத் தொடர்ந்து தற்போது வரும் ஜூலை 23ஆம் தேதி வெளியாக உள்ளதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது.